ஆம்பளங்கடா பொடி எடுத்து கட்டிங்கடா யாரே பொடி எடுத்து கட்டறோம் உங்களை வந்து கேக்குறேன் என்னுடைய 2 கால்களை வெட்டிட்டீங்க 2 கையை வெட்டிட்டீங்க ஆமா உங்களுக்கு வீர தீர வருதா என் பக்கத்துல நீங்க அமருங்க அமர்ந்தா பெண்கள் எப்படி அமிக்கல்ல மிளகா வச்சு அரைக்கிறாங்களோ அதுபோல என் சரீரத்தால உங்களை அரைத்துடுடா உட்கார கரங்களை வெட்டினோம் கால்களை வெட்டினோம் இப்பொழுது அவன் உடலாலே மிளகாய் அரைப்பது போல அரைத்து அனைவரையும் அடிபட செய்கிறார் இனிமேல கொண்டு விட்டு வைக்க கூடாது அந்த வேலை ஆமா என்ன வேலை அந்த தலையை அரைக்கிற வேலை அது உங்க வேலை ஆமா எங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அடாரி குரல் பார் அலையாரி குரல் பார் குரல் பார் கதை முடிந்து விட்டது முடிந்ததா இந்த வெற்றி செய்தியை என் மச்சானுக்கு சொல்லணும் சஞ்சய் வீர கலிங்க வீர படைகளை ஒழித்து விட்டேன் என் மன்னன் அபிமன்னன் எங்க அண்ணாவுக்கு காவலாக இருந்தான் அல்லவா குழந்தை போய் பார்க்கலாம் புறப்பட போகலாம் முழங்குவதாக நான் உரைத்தேன். ஜெயசங்காதி ஏதோ எனக்கு அபாய சங்கு போல் தோற்றப்படுகிறது. இது ஜெயசங்கதான். அப்படியா?
கற்றவர் நீங்கள், வேதங்கள் கற்றவர் நாங்கள், புராணங்கள் வாசித்தவர் தாங்கள். அனைத்தும் தெரிந்ததுதான். இந்த நேரத்திலே இந்த அக்கினி ஏற்படுத்தி அதிலே விழுந்து உன் உயிரை விட துடிக்கிறாயே, என்ன காரணம்? ஏன் விட உயிர் விட துடிக்கிறாய் என்று கேட்கிறார். எனக்கு ஒரு மகன் இருந்தார். உனக்கு ஒரு மகன்? அந்த பிள்ளை யானவன் பாம்புகளில் திறந்து போய்விட்டான் ஐயா. இறந்த பிள்ளை போய்விட்டான். தகனம் செய்து தன்னந்தலில் இருக்கிறான். யார் உயிர் வாழ வழி இல்லை, பிழைக்க என்னால் முடியாது. ஏன் பிராமணராக இருக்கிறீர், ஒரு மகன் மாண்டு விட்டான், தந்தை நானும் இறக்க போய் உரைக்கிறாயே, உன்னை கேட்கிறேன். கேளையா, மைந்த நீர்ந்தாத தந்தை உயிர் விட எந்த சாத்திரம் எடுத்துரைக்கின்றது? ஒரு மஞ்சள் இறந்தவள், ஒரு மஞ்சள் இறந்தவள் உங்கள் உயிர் விட எந்த சாத்திரம் பிள்ளை மாட்டி விட்டான், பிள்ளையோடு நான் மாறுகிறேன் என்று உரைக்கிறாயே. எந்த சாஸ்திரத்திலேயே தகப்பன் சாகனை எழுதியிருக்கிறது? சாஸ்திரத்தில் எழுதவில்லை என்றாலும் உயிர் வாழவோ பிழைக்கவோ வழி கிடையாது. நீங்கள் இருந்தால் மீண்டும் உன் மனைவியை புணர்ச்சி செய்து மறுபிள்ளை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக வாழலாம். அப்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் என் மனதிலே கிடையாது. வேண்டாயா, சரி, இத்தனை நேரம் நான் அந்த அக்கினியிலே விழ வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கிறாயே, அப்படி இந்த நிலை உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பிள்ளையோடு இறந்து என் மகன் வீரம் என்ன, அன்பு என்ன, ஆற்றல் என்ன, பராக்கிரம் என்ன, வீரமுள்ளவன் அழைத்து என் தமிழுக்கு காவலாக வைத்திருக்கிறேன். வாடி கூடாது, அவனுடைய பெருமை தெரியாமல் என் மகன் இறந்து விடுவான் சொல்லுகிறாயே. நீ ஒரு பிராமணன் சொல்லும் போதே உனக்கு இத்தனை கோபம் வருகிறது. ஆமா, பிள்ளை இறந்து எனக்கு எத்தனை வழி இருக்கும் ஐயா. அதற்காக அதனாலே என்னை தடுக்கிறாய் இந்த அக்னியில் விழ வேண்டாம் என்று. அப்படி ஒரு கால், அப்படி ஒரு வேலை உன் பிள்ளையானவன் இறந்து விட்டால் நீ உயிர் திறக்காமல் இருப்பாயா? உன்னை போல கோழியாக அக்கினி கொண்டு ஏற்படுத்தி நான் இறந்து விடுவேன் நினைக்கின்றாயா? எப்படி நம்புவது? இறக்க மாட்டேன். அப்படியா? நீ இறக்க மாட்டேன் என்பது சொல்வது உண்மையான எனக்கு சத்தியம் செய்து குடியா. என்ன